டிவிகேவோட சோஷியல் மீடியாவோட எவால்யூஷன் எப்படி இருக்கு? ஓகே, பாலிடிக்ஸ் பத்தி பெருசா தெரியாது, பட் ஸ்டில் டிவிக்கே ஒரு கட்சி வருது அப்படிங்கும் போது ஓகே ஃபைன், ஒரு ஆக்டிங் விட்டுட்டு இவ்வளோ டாப்ல இருக்க ஒரு ஹீரோ வராரு அப்படின்னா சம்திங் ஏதோ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இப்போ என்னன்னா சோஷியல் மீடியா மூலயமா அவங்களோட ஃபேன்ஸ், சோ கால் ஃபேன்ஸ், மேபி அது கட்சிக்கான கொள்கையை தெரிஞ்ச ஃபேன்ஸா இல்ல சும்மா எனக்கு வந்து விஜய் பிடிக்குங்கிறதுக்காக வந்த ஃபேன்ஸான்றது தெரியல. அவங்க வந்து சோஷியல் மீடியால தப்பா பண்றது பண்ணாம இருக்கலாம். ஏன்னா நல்ல நல்ல கொள்கைகள் வச்சிருக்காங்க, லேடி லீடர்ஸ் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி யாரும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க அப்படிங்கும் போது நல்ல விஷயம் தான். பட் இந்த ஃபேன்ஸ் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மேபி அது இல்லைன்னா ஓகே. சரி, இப்போ அந்த மாதிரி பண்ற பீப்புள்ஸ்க்கெல்லாம் உங்க அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு. அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, பட் ஸ்டில் என்னன்னா இந்த மாதிரி பண்ணி அவங்களோட கட்சியவே அவங்களே டிஃபைன் பண்ண வேண்டாம். நல்ல வகையில என்ன கொள்கையிலோ அதை எப்படி கொண்டு போகணும். ஏன்னா சோஷியல் மீடியாவை நல்ல விஷயத்துக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு போறதுனா இன்னும் கூட நல்லா இருக்கும்.